குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி 2025 காமர்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள்ல யூனிட் 1 ஆகிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல மொத்தம் 7 கேள்விகள் கேட்கப்பட்டதா போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த 7 கேள்விகள் என்னென்ன, அதோட லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதை எப்படி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ல கேட்கப்பட்ட 4 கேள்விகள்ல முதல் கேள்வி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்க ஹார்டு கொஸ்டின் போட்டிருக்கீங்க. ஏங்க சார் இது ஹார்டு கொஸ்டினா இருக்கு? சரி, ஏன்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கவே மாட்டோம். அஃபிஷியல் கெசட் ஆஃப் இந்தியாவில் எல்எல்பி எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நம்ம எந்த புக்லையுமே இருக்காது. ரேரா ஏதாவது ஒரு புக்ல தான் இருக்குமே தவிர எல்லா புக்லையும் இந்த கண்டென்ட் இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால இது கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின்ஸ் தான். சரிங்க சார், அந்த கொஸ்டின் எப்படி நம்மளால ஆன்சர் பண்ணி அதை படிச்சு கொஞ்சம் ஆன்சர் பண்ணி சொல்லுங்க சார். The Limited Liability Partnership Act 2008 was published in the Official Gazette of India on எப்போ அஃபிஷியல் கெசட் ஆஃப் இந்தியாவில் எல்எல்பி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா எந்த ஆப்ஷனுமே தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் போடுவோம். எஸ் சார். ஆமா, அதான் போடுவோம். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருக்கலாம். எஸ் சார். ஆனா இதை நம்ம எங்கேயுமே அதை படிச்சதா நமக்கு ஞாபகம் இல்லை. நம்ம 2008 மட்டும் தான் படிச்சுட்டு போனோம். ஆனா இந்த கேள்விகள் ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுத்து வச்சிருக்கலாம். ஆமா. இப்போ இதுக்கு நம்மளால யாருமே அதை ஆன்சர் பண்ணிருக்க முடியாது, அதனால நம்ம ஹார்டா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. ஓகே, இப்போ இது ஏ போட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சரியா இருந்திருக்கும். எஸ் சார். ஓகே, இது ஹார்டான கொஸ்டின். இது எல்லாத்துக்கும் புரியுற கொஸ்டின். எஸ் சார். ஒருத்தர் சரியா பண்ணிருக்கலாம், இன்னொரு கொஸ்டின் சரியா பண்ணிருக்கலாம். அதனால ஹார்டான கொஸ்டின் தான் இது. எஸ் சார். அடுத்த கேள்விகள் இது ஈஸி கொஸ்டின் போட்டிருக்கீங்க. ஏங்க சார் இது ஈஸி கொஸ்டின்? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது ஏன் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி பிரியுது அப்படின்னா பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பிரியுது. இப்போ பிரைமரி இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்த்துருப்போம். செகண்டரி இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருப்போம். இதில் மேனுஃபேக்சரிங்ல ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இது எல்லா புக்லையுமே இருக்கும் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. இப்போ எல்எல்பி கூட பார்த்தீங்கன்னா ரேரா ஏதோ ஒரு புக்ல தான் அந்த டேட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா சுகர்கான சுகரா கன்வெர்ட் பண்றது, இந்த பேப்பர் கூலை பேப்பரா மாத்துறது. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பூமியில இருந்து நம்ம பூமியோட வளங்களை, இயற்கை வளங்களை நம்ம எதெல்லாம் எடுத்து பயன்படுத்துறோமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார்மிங் என்ன பண்றோம், இயற்கை வளங்களை பயன்படுத்தி என்ன பண்றோம், விவசாயம் பண்றோம். அப்போ ஃபார்மிங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வருமா வராதா? வரும். மைனிங் அப்படிங்கிறது சுரங்க தொழில் பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், எடுக்கிறோம். இப்போ கறியெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இயற்கையில இருந்து நம்ம எடுக்கிறோம். அது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வரும். ஃபிஷிங் அப்படிங்கிறது மீன் நம்ம வளர்த்துறோமா? மீன் வளர்த்துறோமா? கிடையாது. கடல்ல இயற்கை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வரும். கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னு கேட்கறாங்க. எது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னு கேட்கறாங்க. அப்போ சுகர் கேனை சுகரா மாத்துறதா என்னதுன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வராது. அது எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில வரும். இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போது நம்ம நாட்டுங்கிறத ரொம்ப கவனமா படிச்சு பார்த்துருக்கணும், இல்லாட்டி நம்ம தப்பா ஆன்சர் பண்ணிருப்போம். ஆமா, கண்டிப்பா. இது நாட் டைப் ஆஃப், இது ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின் சார். அப்ப ஏபிசி மூணுமே எக்ஸாக்டிவ்ல வந்துரும், சுகர் கேன் மட்டும்தான் வராது. அப்ப இதுக்கு ஆன்சர் டி. ஆமா, ஓகே சார். இப்போ ஒருவேளை ஃபிஷ் ஹேச்சரிங் இன்னும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல எதுல வரும்? ஜெனடிக் இண்டஸ்ட்ரியில வரும். எதெல்லாம் நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்றோமோ அது எல்லாமே இதுக்குள்ள ஜெனடிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துரும். ஜஸ்ட் இயற்கையாவே நமக்கு கிடைக்குதா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில வரும். அப்ப ஏபிசி இல்லாம டி, இது கடைசி ஒன்று தான் ஆன்சர். ஆமா, ஆன்சர். சார் நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ்ல கேட்டிருக்காங்க சார். இதே நீங்க ஈஸின்னு தான் போட்டிருக்கீங்க. ஆமா. இப்போ இது ஏங்க சார் ஈஸி? இந்த கொஸ்டின் படிச்சு இதுவும் நாட் டைப் ஆஃப் கொஸ்டின் சார். இதுவும் போன கொஸ்டின் நாட்லாம் கேட்டிருக்காங்க, இதுவும் நாட் தான் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆமா, இப்போ வரும் காலத்துல இப்போ இந்த நாட் போட்டு கேட்கறது ரொம்ப ஃபெமிலியரா வந்துட்டே இருக்கு. ஏன்னா அப்படின்னா நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் இண்டஸ்ட்ரியா டக்குன்னு ஒன்று குடிச்சிட்டு போயிடுவோம். இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நமக்கு கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருப்போம், கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரிஜிஸ்டர் கார்பரேட், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், கம்பல்சரி. ஆமா. இப்போ பார்ட்னர்ஷிப் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்டர் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ ரிஜிஸ்டர் கார்பரேட்னா கண்டிப்பா கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்னா கம்பெனிக்கும் லிமிடெட் லைபிலிட்டி தான். அது கான்ட்ரிபியூட்டட் கேபிட்டல்னா மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, கோஆபரேட்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்றாங்க. லாஸ்டா ஒன்னு பாருங்க, 1 ஷேர் 1 வோட்னு கொடுத்திருக்காங்க. இது கம்பெனி ஃபியூச்சர், கம்பெனியோட ஃபியூச்சர். கோஆபரேட்டிவ் சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு நபர் எவ்வளவுதான் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாலும் அவருக்கு என்னதான், 1 மெம்பர் 1 வோட் தான். அப்ப இதுல 1 மெம்பர் 1 வோட் தான் சரியானது. இது சரியானது கோஆபரேட்டிவோட ஃபியூச்சர். ஆனா இங்க கொடுத்தது 1 ஷேர் 1 வோட். அப்ப இது தவறானது. கரெக்ட். அப்ப அத வச்சு ஈஸியா நம்ம பண்ணிரலாம். எஸ் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन.
இதுவும் ஹார்ட் கொஸ்டின் போட்டிருக்கீங்க சார். இது எதுலங்க சார் கவர் ஆகுது? இது கொஞ்சம் புதுசா இருக்கு கேள்விகளே. இது ஃபர்ஸ்ட் யூனிட் தாங்க சார். ஃபர்ஸ்ட் யூனிட்ல புரியலங்க. Which one of the following is related to social goals? சோசியல் கோல்ஸ். எஸ் சார். இது எதுலங்க சார் வருது? எந்த இப்போ டாபிக்ல? அப்ஜெக்டிவ், இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ் இருக்குல்லங்க சார். எஸ் சார். அது கீழ வரக்கூடிய டாபிக். இதுல பிசினஸோட அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டே தான். நிறைய புக்ல நிறைய கொடுத்திருப்பாங்க. நேஷனல் அப்ஜெக்டிவ், சோசியல் அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா சோசியல் கோல் இது பிசினஸோட அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டே தான். ஒன்னு எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ், இன்னொன்னு சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ இங்க சோசியல் கோல்ஸ்ல பாத்தீங்கன்னா எது வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ மத்ததெல்லாம் பாருங்களேன். ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, எக்கனாமிக் ப்ராக்ரஸ். இந்த மூணுமே என்ன கோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கோல்ஸ். இப்போ இதுல ஆட் ஆன் அவுட்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆஃப் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் சோசியல் கோல்ஸ்ல வரும். இப்போ சோசியல் அப்படின்னாவே, சொசைட்டி அப்படின்னாவே அதுக்குள்ள என்ன இருக்கு, கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹால்ல என்ன நமக்கு தோணிருக்குன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கறத தோணிருக்கும் நிறைய பேருக்கு. சோசியல் ஸ்டேட்டஸோட வர்றதுனால அது நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் போட்டுருப்பாங்க. ஏன் வராது அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் உயருது அப்படின்னா அது எக்கனாமிக் சார்ந்தது, எக்கனாமிக் கோல் சார்ந்தது. இதே வந்து ஒரு நபர்களுக்குள்ள ஒற்றுமையை குறிக்கிறதா கம்யூனிட்டி ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது என்னது, சோசியல் கோல்ஸ். இப்போ ஒரு நபர் வந்து வாழ்க்கை தரத்துல உயர்ந்திருக்கலாம், அதாவது எக்கனாமிக்ல உயர்ந்திருக்கலாம், ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்குங்கிற அவசியம் இல்லை. அப்ப அது சோசியல் கோல்ஸ்ல வராது. எதுதான் வரும் அப்படின்னா கம்யூனிட்டி ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் வரும். இது அந்த எக்ஸாம் கால்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம அந்த எக்கனாமிக் கோலையும் சோசியல் கோலையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். தவிர நம்ம ஒரு ஜெனரலா பார்த்தா இது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஆமா ஆமா. ஆனா இதுக்கு வந்து கம்யூனிட்டி ஆஃப் ரிலேஷன் தான் சரியான. எஸ் சார். கேட்கப்பட்ட பிசினஸ் ஆர்கனைசேஷன் 4 கேள்வி கேட்டிருக்காங்க சார். அடுத்ததுக்கு சார், அடுத்ததுல என்ன, இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல எந்தெந்த டாபிக்ல நம்ம சிலபஸ், நியூ சிலபஸ், அப்ப நம்ம சிலபஸை பார்க்கும்போது நிறைய இருந்திருக்கும். அப்ப கொஸ்டின் அவங்க எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க பாருங்க. வெறும் 4 கேள்வி தான் எடுத்திருக்காங்க. அது எந்தெந்த டாபிக்ல எடுத்திருக்காங்க பாருங்க. டிவிஷன் ஆஃப் பிசினஸ், அப்ஜெக்டிவ் டிவிஷன் ஆஃப் பிசினஸ்ல அந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில கேட்டிருந்தாங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ்ல எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோசியல் அப்ஜெக்டிவ் வச்சு கேட்டிருந்தாங்க. அடுத்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல அந்த டேட் கேட்டிருந்தாங்க. கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ல அந்த ஒன் மெம்பர் ஃபீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன் மெம்பர் ஒன். இப்ப பாருங்க, ஒரு சிலபஸ் வந்து இப்ப நிறைய இருந்தாலுமே அவங்க क्वेश्चन செட் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ட் தான் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம படிக்கும் போதுமே இப்படிதான் ஒன்னொன்னா அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எல்லா டாபிக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு போனாதான் ஏதோ ஒரு சின்ன டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி வந்தாலும் இது கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் எளிமையா இருந்தாலும் நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா. அடுத்தது மேனேஜ்மெண்ட் போலாம் சார். மேனேஜ்மெண்ட்லங்க சார் அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி டெசிஷன் மேக்கிங்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஏன் சார் இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन நீங்க போட்டுருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏன் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் வந்து டிசிஷன் மேக்கிங்ல பேஸ் தான் அந்த ப்ராசஸ் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அந்த டிசிஷன் மேக்கிங்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா 8 ப்ராசஸ் இருக்கு. டிஃபைனிங் த ப்ராப்ளம், அனலைசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டெவலப்பிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரிவ்யூ ஆஃப் கீ ஃபேக்டர்ஸ், செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், இம்ப்ளிமெண்டிங் த டிசிஷன், ஃபீட்பேக். மொத்தம் 8 ப்ராசஸ்ங்க சார். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எல்லா புக்லயும் நீங்க பேஸ் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இந்த இது இருந்திருக்கும். சில ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் கொடுத்துருக்கலாம், சில இதில் டிஃபைனிங் த ப்ராப்ளம் கொடுத்துருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது இங்க டிஃபைனிங் த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதான் ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப ஈஸியானது. இது ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிருக்கலாம். அங்க உட்காந்து நம்ம ப்ரீவியஸ் நாலேஜ் இருந்தாவே இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அடுத்த கேள்வி சார். அடுத்த கேள்வி மோட்டிவேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்க ஈஸின்னு போட்டிருக்கீங்க. ஆனா இது பார்க்க கொஞ்சம் கடினமா எல்லா தேர்வுகளும் சொன்னாங்க. இது எப்படிங்க சார் ஈஸி, எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் மோட்டிவேஷனல் தியரிஸ்ல 3 டைப் ஆஃப் தியரிஸ் இருக்கு. கண்டென்ட் தியரிஸ், பிஹேவியரல் தியரிஸ், ப்ராசஸ் தியரிஸ். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது எதுல கேட்டிருக்காங்க, ப்ராசஸ் தியரிஸ்ல கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் தியரிஸ்ல ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி மாடல்ல பேசிக் தான் இது. ஓகேங்களா. இப்போ இந்த ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி மாடல் ஆஃப் மோட்டிவேஷனோடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வேலன்ஸ் இன்டு எக்ஸ்பெக்டன்சி இன்டு இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. அது என்ன, விச் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 3ல அது ஒண்ணு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஷார்ட்கட் இருக்காங்க சார். இதை நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொன்னோங்க சார். ரூம்ஸ் அப்படிங்கும்போது ரூம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூம்ல ஒரு விஷயத்த ஓரமா வைங்க. ரூம் ஓரமா வெயினா வேலன்சி, எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. VEI வெய். அவ்வளவுதான். அந்த 3 அந்த ஷார்ட்கட் இருந்தா அதை நம்ம ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஆனா நிறைய பேர் ரிவார்ட் போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரூம் எக்ஸ்பெக்டன்சி மாடல் ஆஃப் மோட்டிவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுல ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவார்ட். ஆனா அந்த 3 கான்செப்ட்ல VEI தான் வரும், ரிவார்ட் வராது. ஆமா. இங்க கேட்டிருக்கிறது ஒன் ஆஃப் த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. 3 கான்செப்ட் தான். என்னது, வேலன்சி, எக்ஸ்பெக்டன்சி, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. அந்த ஷார்ட்கட் இருந்தா அதை நம்ம எளிமையா பண்ணிருக்க முடியும். அடுத்த கேள்விங்க சார், லீடர்ஷிப்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமாங்க சார். இதுவும் நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டா தான் சொல்லியிருந்தாங்க.
இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா which type of leadership is related to inspirational approach to leadership. இப்போ ஒரு லீடர் வந்து எப்படி, இப்போ இது வந்து லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க சார். இப்போ லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப், டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சொல்றேன், எது ஆன்சரா வரும் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த கான்செப்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேக்ஸ் வெப்பர் கொண்டு வந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு லீடர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒர்க்கர் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு ரிவார்டும், ஒர்க் நல்லா பண்ணல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ ஒன்ன கொடுத்து இன்னொன்னு வாங்கிக்கிறாரு. ஒர்க்கர் நல்லா பண்ணாங்கன்னா ரிவார்டு கொடுக்குறாரு, ஒர்க்கர் நல்லா பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ டிரான்சாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்னு கொடுத்தா இன்னொன்னு கிடைக்குது. அப்போ இது டிரான்சாக்ஷன் லீடர்ஷிப். அடுத்து டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் அப்படிங்கும் பொழுது இதை பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப்னு கூட நம்ம சொல்லலாங்க சார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லீடர் சபார்டினேட்ஸ் என்ன பண்றாருன்னா டிசிஷன் மேக்கிங்ல ஈடுபடுத்துறாரு. ஓகேங்களா? வாங்கடா நீங்களும் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கோங்க, டிசிஷன் மேக்கிங்ல பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா அலோவ் பண்றாரு. இதுக்கு பேர் என்ன? டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். மக்களை அலோவ் பண்றாரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அதனால என்னது டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேரு பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் லீடர்ஷிப். இப்போ எந்த ஒரு ஃபார்மல் டைட்டிலுமே இல்லாம, இப்போ மேனேஜர்னு ஒரு கம்பெனில இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஃபார்மல் டைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் மேனேஜர், நீங்க உங்களுக்கு இந்த பொறுப்புலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து அவரை வேலை சொல்ல, அவரை ஒரு லீடருங்கிற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபார்மல் லீடர்ஷிப் வந்து அப்படி எந்த ஒரு பதவியும் கொடுக்காம ஒரு பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபார்மல் லீடர்ஷிப்ங்க சார். அடுத்து ஃபைனலா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மெக்ரிகர் பார்ன்ஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தாரு. ஸோ இங்க லீடர்ஸ் எப்படி இருப்பார் அப்படின்னா மற்றவங்கள மோட்டிவேட் பண்ற இடத்துல இருப்பார், ரோல் மாடலா இருப்பார், மற்றவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடிய நபரா இருப்பாருங்க சார். ஸோ இப்போ எது ஆன்சரா வரும்னு நினைக்கிறீங்க? C1 டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சரா இருக்கும். ஆனா இது மாடரேட் லெவல் நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நம்ம தவறி குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, டிரான்சாக்ஷன் குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் டிரான்சாக்ஷனுக்கும் குழப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மாடரேட் நம்ம போட்டிருக்கோம் சார். ஓகேங்க சார். இதுல கேட்கப்பட்ட 7 கேள்விகளும் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். அதுல மேனேஜ்மெண்ட்ல யூனிட்ல சின்னதா இருந்தாலும் இதுல 3 கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. அதுல வந்து டெசிஷன் மேக்கிங்ல 1, மோட்டிவேஷன்ல 1, லீடர்ஷிப்ல 1. அதுல லீடர்ஷிப் தியரிஸ் கேட்டிருக்காங்க, லீடர்ஷிப் ஸ்டைல் கேட்டிருக்காங்க, மோட்டிவேஷன் தியரிஸ் கேட்டிருக்காங்க, டெசிஷன் மேக்கிங்ல ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து நம்ம எல்லா டாபிக்கும் ஒரு பேசிக்கா படிச்சிருந்தா கூட இதுல 3ல 2 கேள்விகள் எளிமையா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 7 கேள்விகள் எத்தனை கேள்வின்னு எளிமையா ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால? ஒரு 4ல இருந்து 5 கேள்விகள் பண்ணிருந்தா நல்ல கேள்விகள், நல்ல அட்டெம்ப்ட் தான். நல்ல அட்டெம்ப்ட். தேங்க் யூ சார். ஓகேங்க சார். வரும் காலத்துல அடுத்த வீடியோல என்ன சார் பார்க்கலாம்? அடுத்த வீடியோல நம்ம வந்து யூனிட் 2க்கான கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துறலாம். இப்ப நீங்க டீச்சர்ஸ், நீங்க இதுல எத்தனை 7 கேள்விகள் எத்தனை நீங்க சரியா ஆன்சர் பண்ணீங்கறத கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ.